ஓகே கேர்ள்ஸ், அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் தேர்ட் யூனிட்டில் உங்களுக்கு 3.2ல் amperometric titration ஒரு டாபிக் இருக்குது. அது பாருங்கள். amperometric titration, it is an electrometric titration based on polarographic method. ஸோ ஆக்சுவலாக இந்த யூனிட்டில் ஃபுல்லாகவே நம்ம என்ன பார்க்குறோன்னா polarographyனா என்னென்னு பார்க்குறோம். ஸோ polarographic மெத்தடை வச்சு ஒரு டைட்ரேஷன், அதுவும் electrometric titration. இதுக்கு பேர் amperometric titration. ஸோ இதில் ஆக்சுவலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பிரின்சிபல் பாருங்கள். The voltage applied across the indicator electrode and the reference electrode is kept constant, and the current passing through the cell is measured and plotted against the volume of the reagent added. ஸோ ஆக்சுவலாக எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு சொல்யூஷனில் ஒரு எலக்ட்ரோடை டிப் பண்ணிடுவோம். அந்த சொல்யூஷனில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆனயான்ஸ் கேட்டயான்ஸ் ரெண்டு பேரும் இருப்பாங்க. நம்ம எந்த எலக்ட்ரோடை டிப் பண்ணுறோமோ, அதாவது பாசிட்டிவ் எலக்ட்ரோடை டிப் பண்ணோம்னா நெகட்டிவ் அயான்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணிக்கும், நெகட்டிவ் எலக்ட்ரோடை டிப் பண்ணோன்னா பாசிட்டிவ் அயான்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணிக்கும். ஸோ அந்த அட்ராக்ஷன் அப்போது எலக்ட்ரோடை நோக்கி ப்ளஸ்ஸோ மைனஸோ நகரும்போது, மூமெண்ட் ஆகும்போது எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆகும். சரிங்களா? அதாவது மின் கடத்து திறன். ஓகேவா? ஸோ இந்த செட்டப்பில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது எலக்ட்ரோடை வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறோம். அண்ட் ஆல்சோ செல் மெஷர் பாசிட்டிவ் நெகட்டிவ் அயான்ஸை பொறுத்து எவ்வளோ கரண்ட் கண்டக்ட் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதில் டிஃப்ரெண்ட் என்ன பண்ணுறோன்னா, வால்யூம் ஆஃப் ரியேஜென்ட் ஆடட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 ml ஆஃப் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். அதில் எலக்ட்ரோடை டிப் பண்ணி எவ்வளோ கரண்ட் கண்டக்ட் ஆகுதுன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் இன்னொரு 5 ml எதையாவது ஆட் பண்ணுறோம், லைக் ஆசிடோ பேஸோ ஏதாவது ஒரு சொல்யூஷனை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதில் எலக்ட்ரோடு வந்து ஏதாவது டிஃப்ரென்ஸ் காட்டுதா அப்படி சொல்லிட்டு இஎம்எஃப் மெஷர் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி வால்யூம் ஆஃப் ரியேஜென்ட் ஆடடை நம்ம சேஞ்ச் பண்ண கரண்ட் வோல்டேஜில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு கிராஃப் பிளாட் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ இதுதான் கிராஃப் பாருங்கள். யாருக்கும் நடுவில்னா லைக் டிசி, அதாவது டிஃப்யூஷன் கரண்ட்டுக்கும் வால்யூமுக்கும் நடுவில் கிராஃப் பிளாட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல இபி அப்படிங்கிறத நோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் எண்டு பாயிண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. தி ஸ்ட்ரைட் லைன் portions of the graph are extrapolated, they intersect at a point, this gives the end point. ஸோ இங்கே வந்து எந்த இடத்துல வந்து இன்டர்செக்ஷன் நடக்குது, அதாவது ஒரு கர்வில் வந்து ஸ்ட்ரைட் லைன் வரையும் போது அந்த ஸ்ட்ரைட் லைன் எங்கே மீட் ஆகுதோ, ஓகேங்களா? ஸோ இந்த கர்வ், இப்போ இந்த கர்வ் இப்படி வருதுன்னா இந்த கர்வுக்கும் ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் வரையும் போது எந்த இடத்துல மீட் ஆகுதோ அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டுக்கு பேர் எண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இஃப் த எக்ஸ்பெரிமெண்டல் சப்ஸ்டன்ஸ் டஸ் நாட் ரியாக்ட் எலக்ட்ரோலிட்டிக்கலி பட் த டைட்ரேஷன் டஸ், த டைட்ரேஷன் கர்வ் வில் பி ஆஸ் ஃபாலோஸ். ஸோ நம்ம எடுத்துக்கிற சப்ஸ்டன்ஸ் வந்து எலக்ட்ரோஅனலிட்டிக்கலி வந்து ரியாக்ட் பண்ணாமல் போச்சுன்னா நம்மளோட கர்வ் வந்து அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் அதுக்குமே நம்ம ஸ்ட்ரைட் லைன் ப்ளாட் பண்ணோன்னா நமக்கு எண்ட் பாயிண்ட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். ஒரு டைட்ரேஷன் அப்பேரட்டஸ் எப்படி இருக்குன்னா, த apparatus for carrying out amperometric titration is simple. In fact, any standard polarographic assembly can be used to perform amperometric titration by simple modification. Care should be taken that the temperature remains almost constant during the time, usually 10 minutes. Titration is carried out, and since the temperature of the solution seldom varies appreciably during this time, thermostat is unnecessary. ஸோ apparatus வந்து ஜென்ரலாக டைட்ரேஷனுக்கு என்ன செட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இருக்கும், பட் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா இது வந்து ஆம்பரோமெட்ரிக் அப்படிங்கிறதுனால. அண்ட் இதில் வந்து நம்ம கேர் என்ன எடுத்துக்கணுன்னா, நம்ம ரியாக்ஷன் டைட்ரேஷன் எவ்வளோ நேரம் பண்ணுறோமோ, ஒரு டைம் ஆஃப் 10 minutes அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா டெம்பரேச்சர் வந்து ஈக்குவலிபிரியமில் இருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. A complete assembly for amperometric titration is shown in the figure. ஸோ இதுதான் complete apparatus setup. சரிங்களா? It consists of a titration cell. ஸோ titration cell இருக்கு, மைக்ரோபியூரெட் இருக்கு, an indicator electrode இருக்கு, dropping mercury electrode pool இருக்கு, and a calomel electrode, அதோட reference electrode இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஒரு மைக்ரோவியூரெட் இருக்குது, ஒரு ட்ராப்பிங் மெர்க்யூரி எலக்ட்ரோடு இருக்குது, அதுக்கப்புறமா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடும் வச்சுருக்காங்க, கலோமல் எலக்ட்ரோடும் வச்சுருக்காங்க, ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோடும் இருக்குது, ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடும் இருக்குது. சரிங்களா? The titration cell is a Pyrex
100 ml H shaped cell. ஸோ இந்த இடத்துல உங்களோட செல் பார்க்க எப்படி இருக்கணும்னா ஒரு ஹெட் ஷேப்பில் இருக்கணும் அண்டு கிளாஸால் மேக் பண்ணியிருக்கக்கூடாது, பைரக்ஸால் மேக் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? பைரக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் ஃபிட்டட் வித் அ மைக்ரோபியூரட். ஸோ அது கூட வந்து உனக்கு ஒரு மைக்ரோபியூரட் ஃபிட் பண்ணியிருக்கணும். அதில் கிராஜுவேஷன் எப்படி இருக்குன்னா 0.01 mlலேருந்து இருக்கணும். அதாவது நீ லேபில் வந்து 50 ml அந்த மாதிரி யூஸ் பண்ணுவல, அந்த மாதிரி இல்லாமல் மைக்ரோபியூரட்னா 0.01 0.02 அந்த மாதிரி மில்லிகிராம் அளவு மில்லி லிட்டர் அளவில் காட்டுற மாதிரி இருக்கணும். ட்ராப்பிங் மெர்க்யூரி எலக்ட்ரோட் இருக்கணும் அண்ட் ஒன் இன்லெட்டில் நைட்ரோஜன் பாஸ் ஆகணும், இன்னொரு இன்லெட்டில் நைட்ரோஜன் எக்ஸிட் ஆகணும். சரிங்களா? அதாவது இந்த இடத்துல உள்ளே வந்து இந்த இடத்துல வெளில போகிற மாதிரி நம்ம இன்லெட்ஸும் அவுட்லெட்ஸும் வச்சுக்கணும். The indicator electrode may be a dropping mercury electrode. ஸோ இந்த இடத்துல dropping mercury electrodeக்கு என்ன வேலைன்னா இண்டிகேட்டர், அதாவது உன்னோட டைட்ரேஷன் முடிஞ்சிச்சா இல்லையான்னு இண்டிகேட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? Substitution of a rotating micro electrode for dropping mercury electrode gives increased sensitivity. ஸோ dropping mercury electrodeக்கு பதிலாக நீ rotating micro electrode அது கூட வச்சுக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். சென்சிட்டிவிட்டினா உனக்கு டைட்ரேஷன் எப்போ முடியுதுங்கிறத அக்யூரேட்டாக காட்டி கொடுக்கும். During titration the voltage applied to the indicator electrode and the reference electrode is kept constant. ஸோ நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு கிராஃப் போடும்போது என்ன பார்த்தோம், இந்த டெம்பரேச்சர் must be constant. சரிங்களா? The sensitive galvanometer indicates the value of diffusion current. ஸோ கரண்ட் எவ்வளோ கண்டக்ட் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது நம்ம galvanometer வச்சுக்கிறோம். It is taken in the y-axis and the corresponding volume of the titrate is taken in the x-axis. So diffusion current நம்ம y-axisல எடுத்துக்கிறோம் and volume of the titrant added வந்து x-axisல எடுத்துக்கிறோம். From the graph equivalent or endpoint is determined. So titration பண்ணிக்கிட்டே வரும்போது EMF electricity வந்து ஜாஸ்தியாகுதா கம்மியாகுதா அப்படிங்கிறத நோட் பண்ணிகிட்டே வந்து endpointடும் நோட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? Using the endpoint value, the amount of substance present in the solution can be estimated. ஸோ ஒரு சொல்யூஷனில் எவ்வளோ பாசிட்டிவ் அயான்ஸ் இருக்குது எவ்வளோ நெகட்டிவ் அயான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த டைட்ரேஷன் யூஸ் ஆகுது. அதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஆனயான்ஸ் இருந்தால் இவ்வளோ கரண்ட் கண்டக்ட் ஆகும், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் கேட்டயான்ஸ் இருந்தால் இவ்வளோ கரண்ட் கண்டக்ட் ஆகும் அப்படின்னு ஏற்கனவே ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோடில் மெஷர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்மளது வச்சு எவ்வளோ கண்டக்ட் பண்ணியிருக்கோ அதை பொறுத்து ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட் நம்ம எடுத்துப்போம். சரிங்களா? Advantages of amperometric titration. The method itself is very simple. Because it's a relative method, we get fairly accurate results when compared to other methods. So compared to other methods, நமக்கு இதில் வந்து அக்யூரேட்டான ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. This method does not depend upon the nature of the electrode used. So electrode வந்து platinum electrode, gold electrode, சில்வர் எலக்ட்ரோட், ஜிங்க் எலக்ட்ரோட், காப்பர் எலக்ட்ரோட் இந்த மாதிரி பர்டிகுலர் எலக்ட்ரோட் தான் வேணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஸோ எனி எலக்ட்ரோட் யூ கேன் யூஸ் இட். சின்ஸ் இன் திஸ் மெத்தட் we can use rotating electrode, a rugged micro ammeter can be used for measuring the current. ஸோ நீங்கள் rotating micro electrode யூஸ் பண்ணிங்கன்னா ஜென்ரலாக சும்மா இருக்க அம்மீட்டரே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அம்மீட்டர், கேல்வனோமீட்டர் இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா கரண்ட்டை குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? கரண்ட்டை எவ்வளோ கண்டக்ட் ஆகிருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ நல்ல பர்ஃபெக்டான கேல்வனோமீட்டர் தான் வேணும்னு அவசியம் இல்லை, ஒரு சிம்பிளாக வேலை செய்யக்கூடிய அம்மீட்டர் கூட உங்களுக்கு இதில் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. It is more accurate than polarographic method and more sensitive than potentiometric and conductometric titration. ஸோ நிறைய டைட்ரேஷன்ஸ் இருக்குது, potentiometric titration, conductometric titration. ஸோ அதிலெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நமக்கு amperometric titrationல வேல்யூஸ் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. This method can be used even if one reactant is not oxidizable or reducible. ஸோ இந்த இடத்துல பாசிட்டிவ் அயான்ஸ்லாம் நெகட்டிவ் நோக்கி போகிறதுக்கு பேர் ஆக்சிடேஷன் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ்லாம் பாசிட்டிவ் நோக்கி போகிறதுக்கு பேர் ரிடக்ஷன். ஸோ இதில் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரெண்டும் சேர்ந்தா ரிடாக்ஸ் டைட்ரேஷன்னு சொல்லுவாங்க. இல்லை ரிடாக்ஸ் நடக்கணும்லாம் அவசியம் இல்லை, ஏதாவது ஒன்று ஆக்சிடேஷன் இல்லை ரிடக்ஷன் ஏதாவது ஒன்று நடந்தால் போதும் அப்படி சொல்கிறாங்க. The titration can be conducted by utilizing the oxidation reduction characteristics of the other reactant. ஸோ ஏதாவது ஒரு ரியாக்டன்ட் வேலை செஞ்சாவே போதும். சரிங்களா?